ஹாய் ஃபேமிலி. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? ஸோ இதுக்கு முடிவு வந்து உங்கள் கையில். கதை நான் மட்டும் தான் சொல்லுவேன், ஆனால் முடிவு வந்து உங்கள் கீழே கொடுக்குறது. ஓகேவா? முடிவு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முடிவு தான் இறுதியான முடிவு. ஓகேவா? ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு 4 பேர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கான மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் அதான் ஓரளவுக்கு ஒரு சொத்து இருக்க ஃபேமிலி. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து தங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்பாவுக்கு வயசாகிடுச்சு. வயசானதுனால சொத்தை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பையனுக்கு சொத்தாகவும் பொண்ணுக்கு வந்து ஜுவல்ஸ் கொடுக்குறதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அந்த காலகாலத்துக்கான இப்படி தான் சொத்து பிரிப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க. சொத்து பிரிக்கும் போது இதில் என்னென்னா பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க, பையனுக்கு நம்ம எனக்கு சொத்து கிடைக்குதே சந்தோஷத்தில் ஜாலியாக இருக்காங்க. பொண்ணுக்கு என்னென்னா நோன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா பொண்ணுக்கு வந்து சொத்தில் பாதி வேணும். அதாவது ஆளினால் எனக்கு சொத்துலேயும் பாதி வேணும், நகையில் பாதி தான் வேணும், பாதி வந்து ஜுவல்ஸ் வந்து பாதி வந்து கூட பிறந்தவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் என்னென்னா ஒன்று கூட பிறந்த சகோதரன் இருக்கு இல்லையா, அவனுக்கு கோபம், அவனுக்கு எப்படி சொத்தில் பங்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ உடன் பிறந்த சகோதரி சொல்கிறாங்க, சொல்லுங்க, நீ வந்து ஒரு உடன் பிறந்த சகோதரனா நீ எதுவுமே பண்ணது இல்லையா? அதாவது ஒரு சகோதரனா ஒரு சகோதரிக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து என்னென்ன சம்பிரதாயம் சடங்குகள் இருக்கோ, என்னென்ன உரிமையை செய்ய வேண்டும், அது எதுவுமே அந்த சகோதரன் செய்யவில்லை. அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சீமந்தம், மறுவீடு, தலை தீபாவளி, தலை பொங்கல், அப்புறம் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறது, சீமந்தம், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அந்த குழந்தைக்கு தொட்டியில் போடுறது, அப்புறம் அந்த குழந்தைக்கு காது குத்து, அந்த குழந்தைக்கு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சடங்கு இருக்கும் இல்லையா? அந்த எந்த சடங்கும் செய்யவே இல்லை. அது தங்கச்சி அந்த உடன் பிறந்த சகோதரிக்கா இல்லையா, அது பெருந்தன்மையாக விட பரவாயில்ல நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம உடன் பிறந்தவன் தானே அப்படின்னு விட்டுறாச்சு. ஓகேவா? ஆனால் கடைசியில் சொத்துன்னு இருக்கும்போது நீ சகோதரனா ஒரு சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே இல்லாத போது நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பிடிப்பு வேணும் இல்லையா? அதனால் எனக்கு சொத்தில் பங்கு வேணும்னு கேட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ இந்த முடிவுன்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ சகோதரனை ஆதரிக்காத பட்சத்தில் சகோதரன் வந்து சகோதரி ஆதரிக்கணும் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு பிடிப்பு எதுன்னு கேட்டால் சகோதரன் தானே பிடிப்பு இருக்கும். அப்பா அம்மா இருக்கிறவருக்கு அப்பா அம்மா பிடிப்பு இருக்குது, அப்பா அம்மா இல்லைன்னா சகோதரன் தானே. அப்போ அந்த பிடிப்புன்றது சரியில்லாத போது அப்பா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்தது என்ன நாடுவா? சொத்து தானே கேட்பா. ஸோ அவள் வந்து சொத்து மட்டும் கேட்கல இல்லையா, ஆளினால் எல்லாத்துலேயும் கேட்குறா. அதாவது அப்பா அம்மா வச்சுருக்கு உடனே எல்லாம் சொல்லுவீங்க மேலே ஆச்சுக்கலாம், அப்பா அம்மா சொத்தை மட்டும் கேட்குறீங்களா, கடனில் பங்கு கேட்க மாட்டீங்களா? நான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் இப்போல்லாம் பொண்ணுங்களாம் வேலைக்கு பார்க்குறாங்களே, ஸோ அந்த கடன்லாம் தலையில் இருக்கிறதுக்கு மாதிரி கடன்லேயும் பங்கெடுக்கிற பசங்க எத்தையோ லேடிஸ் வந்து இப்போ முன்னாடி இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி கொடியை தூக்கிட்டு வந்துடாதீங்க, அப்பா அம்மா சொத்தில் பங்கு கேட்குறீங்களா, கடன்லேயே பங்கு இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அப்பா அம்மா பார்த்துக்கிற தைரியமே இப்போ இருக்க பசங்களுக்கு நிறைய பொண்ணுங்களுக்கும் வந்துருச்சு, அந்த வீட்டு மருமகனுக்கும் வந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த காலத்துலேருந்து பசங்க தான் பார்க்கணும், பொண்ணுங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ எல்லாமே காலங்கள் மாறிடுச்சு இல்லையா? இப்போ இருக்க ஜென்ரேஷனை ட்ரூவாக பாருங்கள். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே பையனுங்களை பார்க்குற மாதிரி இப்போ பொண்ணுங்களும் பார்க்குறாங்க. மெயினாக பொண்ணுங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு திங்கிங் வந்துருச்சு. ஒரு வேளை பார்த்துக்க முடியாத பட்சத்தில் பொண்ணுங்க வெளியூரில் இருக்காங்க, வெளியூரில் கட்டி கொடுத்தாச்சு, அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது, மாமனார் மாமியார் எதாவது சொல்லுவாங்க, மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது பக்கத்தில் பார்க்க முடியாது, ஆள் வச்சாவது ஒரு நர்சிங்கை வச்சாவது பார்த்துக்கிற ஜென்ரேஷன் இப்போ எவ்வளோ வந்துருச்சு. இப்போ அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துகிற மாமனார் மாமியார்களும் இப்போ மலை ஏறி போய் இப்போ மருமகளோடு அனுசரித்து போகிற மருமகளும் வந்தாச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்களும் சொத்தில் பங்கு கேட்கலாமா, கேட்குறதுக்கு உரிமை இருக்கா? சகோதரன் சகோதரி ஆதரிக்காத பட்சத்தில் ஸோ தனக்கு ஒரு பிறந்த வீட்டில் ஒரு பிடிப்பு வேணும் அப்படின்னு கேட்குறது சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை சகோதரன் ஆதரிச்சா என்ன, ஆதரிக்கலைன்னா அம்மா கொடுக்குற நகையை மட்டும் வாங்கிக்கிட்டு அசையும் பொருளை வாங்கிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படின்றனா முடிவு உங்கள் கை. இது முழுக்க கற்பனை கதை. ஓகேவா? ஸோ இது எனக்கு ரொம்ப நாளாக யோசனை பண்ணியிருக்கு. ஸோ சொத்து பிரிக்கும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஓகே, கேட்டு சொல்லுங்கள். பாய்.